இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ உயர எழும்புவாய். தேவஜனமே, அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்று வேதாகமும் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. தேவஜனமே, இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா எப்படி? பேரளவில் கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன பிரகாரம் நடக்கிறதா? இல்லைங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவர் எனக்கு ஏற்ற காலம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார், நிச்சயம் எனக்கு செய்வார்னு சொல்லி கொஞ்ச காலம் மாத்திரம் அல்ல, கர்த்தர் செய்கிற வரைக்கும் காத்திருக்கிறது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறதுக்கு மனம் இல்லாமல் சோர்ந்து போய் ஜபத்தை நிறுத்திடுறாங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிற காரியம், எங்களால் ஜெபம் பண்ண முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, கர்த்தரை தேட முடியல, மனம் போன பிரகாரம் வாழ்கிறது, துன்மார்க்கமாக வாழ்கிறது. அப்படி இல்லை தேவஜனமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு நிச்சயம் செய்வாருங்கிற விசுவாசத்தோட ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம காத்திருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 75 வயதில் தேவன் அழைக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்க பெறும் பொழுது 100வது வயது. ஆனால் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஈசாக்க அவர் பெற்றெடுக்கும் பொழுது அவர் காத்திருந்த துக்கம், வேதனை, பாடு எல்லாம் மாறி இருக்கும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே போன உடனே அவருக்கு நிறைய பாடுகள், சோதனைகள் வந்துச்சு. பாவம் செய்வதற்கான சோதனைகள் கூட வந்துச்சு. அப்போ யோசேப்பு என்ன செய்திருக்கலாம்? கர்த்தரை முறுமுறுத்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். அப்படி இல்லை. யோசேப்பு தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடினார். அவர் சிறைச்சாலைக்கு போக நேரிட்ட போதும் பாவம் செய்யலை. அந்த சிறைச்சாலையில் கூட கர்த்தரை குறை சொல்லலை, முறுமுறுக்கலை. கர்த்தர் செய்கிற வரைக்கும் பரிசுத்தத்தோடு காத்திருந்தார், விசுவாசத்தோடு காத்திருந்தார், பொறுமையோட காத்திருந்தார். அதனால நடந்தது என்ன? ஏற்ற காலம் வரும் பொழுது அந்த யோசேப்ப தேவன் முழு எகிப்துக்கும் அதிபதியா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தினார். தேவஜனமே, கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? பரிசுத்தத்தோட காத்திருங்க, விசுவாசத்தோட காத்திருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு காத்திருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கூட இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார், நீங்க பரிசுத்தாவிய பெருகிற வரைக்கும் எருசலேம் நகரத்துல காத்திருங்க. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அதே போல சீசர்கள் அந்த உன்னத பலனை பெறுவதற்காக காத்திருந்தாங்க. பெந்தகோஸ்தே நாள்ல சீசர்கள் மேல அந்த பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த சீசர்கள் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் வெட்கப்படவில்லையே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். இதில் அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம சொல்லணும்னு சொன்னால், பவுல்னால தேவன் திரளான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். பவுலை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். அவருடைய பிரசங்கங்கள்னால, அவருடைய அற்புதங்கள்னால, அவருடைய அடையாளங்கள்னால யூதர்கள், ரோமர்கள், புற ஜாதி மக்கள் மாத்திரமல்ல, மாய வித்தைக்காரர்கள் கூட ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய மாய வித்தை புஸ்தகங்களை போட்டு எரிக்கிறாங்க. அவைகளை நம்ம பார்த்தோம். அதோடைய தொகை எவ்வளவு அதிகம், எவ்வளவு அதிகம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்ல. அன்னைக்கு பவுலை அழைக்கும் பொழுது அவர் இவ்வளவு வல்லமையான அப்போஸ்தலன் அல்ல. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்த பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுனால அவர்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் கட்டப்பட்டது. அநேக மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதை இல்லை. தேவன் உயர எழுப்புவார். நீங்க ஆவிக்குரிய விஷயமா காத்திருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு காத்திருந்தாலும் சரி, சோர்ந்து போய் முறுமுறுத்து பாவம் செய்து காத்திருக்கிறது இல்லை. பரிசுத்தத்தோட காத்திருங்க, விசுவாசத்தோட காத்திருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து காத்திருங்க. தேவன் உங்களை உயர எழுப்புவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்க சோர்ந்து போயிருக்கலாம், ஜபத்தை குறைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறியா? ஜபத்தோட, பரிசுத்தத்தோட, வசனத்தோட, கீழ்ப்படிதலோட காத்திருக்கும் பொழுது தேவன் உன்னை உன்னதத்துக்கும் உயரத்துக்கும் உயர்த்துவார். நீ உயர எழும்புவாய். தேவன் நல்ல வாக்குத்தத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஜனங்க உமக்காக நீர் செய்கிற வரைக்கும், பெரிய காரியங்களை செய்கிற வரைக்கும் பரிசுத்தத்தோட, கீழ்ப்படிதலோட, விசுவாசத்தோட காத்திருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருங்க. நிச்சயமாகவே தேவன் உயர எழும்ப பண்ணுவார். ஆமென்.